கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வு மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய பொதறிவு வினாக்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த வகுப்புல இந்தியாவுடைய மிக முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பு, அறிவியல் அறிஞர்களுடைய பங்களிப்பு, இஸ்ரோவுடைய சாதனை, இதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. நிச்சயமாக நம்ம போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமாக இருந்தாலும் இந்த தலைப்புல இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? இந்த தலைப்பு இல்லாமல் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்க்கவே முடியாது. இந்த தலைப்பை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஒரு 7 முக்கியமான விஷயங்களை நம்ம ஒரு அவுட்லைனாக பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இஸ்ரோவுடைய திட்டம். இஸ்ரோவுடைய திட்டத்திலிருந்து நம்ம கேள்வியை எதிர்பார்க்கலாம். அப்போ இஸ்ரோவுடைய திட்டம்னு சொல்லும்போது சந்திரயான், சரிங்களா, சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3, இப்போ சந்திரயான் 4, 5க்குமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ சந்திரயான் 4, அதனை தொடர்ந்து சந்திரயான் 5, இதெல்லாம் வருங்காலத்தில் வரக்கூடிய திட்டங்களாக இருக்குது. இந்த சந்திரயான்னு சொல்லும்போது நிலவை ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம். அப்படி நிலவில் என்ன சார் ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா, சந்திரயான் 1 மூலயமாக நிலவில் தண்ணி இருக்கா, அதனுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுமையாக நிலவை பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்ததுமே இந்த சந்திரயான் 1ல் தான். அடுத்ததா அதனை தொடர்ந்து சந்திரயான் 2 செயல்படுத்தப்பட்டது. இந்த சந்திரயான் 2 நிலவுடைய தென் துருவத்தை அடையணும் அப்படின்றத இலக்காக கொண்டு செயல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் தோல்வியை சந்திச்சது. ஆனால் சந்திரயான் 3 அப்படின்றது நிலவுடைய தென் துருவத்தை அடைந்தது. அப்போ முதல் முயற்சியிலேயே, சரிங்களா, முதல் முயற்சியிலேயே நம்ம அடையாவிட்டாலும் அதனை தொடர்ந்து நம்ம நிலவுடைய தென் துருவத்தை அடையிறோம். ஆகஸ்ட் 23 அப்படின்ற அந்த நாளில் தான் நிலவுடைய தென் துருவத்தில் சந்திரயான் 3 தரையிறங்கியது. இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் திட்டத்தின் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆகஸ்ட் 23 நம்ம தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் யாரு? அடுத்த சந்திரயான் 4க்கு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சந்திரயான் 4 இதனுடைய பயன்பாடுகள் என்ன? அதனை தொடர்ந்து சந்திரயான் 5 நம்ம ஜப்பான் கூட சேர்ந்து இந்த சந்திரயான் 5 செயல்படுத்த போகிறோம். அப்போ இந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திரயான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரியான் திட்டம், வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்காக சுக்ரியான் திட்டம் அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா L1, சரிங்களா, சூரியனுடைய மேற்பரப்பை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கான திட்டம். சரிங்களா? அடுத்து சமுத்திரராயன் திட்டம், இது இஸ்ரோவோட இது கிடையாது. ஆனால் சமுத்திரராயன் அப்படின்றது கடலை ஆராய்ச்சி செய்யறதுக்கான திட்டம். அந்த மாதிரி திட்டங்கள் ஓரியன்டாக நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்போ இஸ்ரோவுடைய மிக முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது ககன்யான் திட்டத்தை நம்ம பார்க்கலாம். இஸ்ரோவுடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். 4 பேரை விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. அதில் சுபன் ஷா சுக்லான்றவர் ரொம்ப முக்கியமானவர். அதை பற்றி மட்டும் நம்ம தனியாக பார்த்துருக்கோம் பாருங்க, சுபன் ஷா சுக்லா. அப்போ இவரை பற்றி மட்டும் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற, சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னா அந்த சுபன் ஷா சுக்லா. வெற்றிகரமாக போயிட்டு வந்திருக்கிறாரு. இதை நம்ம கொஸ்டினாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தா பாருங்க, அறிவியல் விருது. அப்போ மத்திய அரசு அப்படின்றது விக்யான் குழு விருது, சரிங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தலைப்புல விருதுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த விருதுகள்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். விஞ்ஞான் ரத்னா விருது, சரிங்களா, கோவிந்தநாத பத்மனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் ஒரு உயிரி வேதியியலாளர். சரிங்களா? அப்போ அதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. அடுத்ததான் இராணுவம். அப்போ இந்திய இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போர்க்கப்பல்களை எல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய போர்க்கப்பல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் INS விக்ராந்த் அப்படின்றது தான் இந்தியாவில் உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பலாக நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து நிறைய கப்பல்களை உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. சரிங்களா? பேரிடர் மேலாண்மைக்காக இருக்கட்டும், நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், போருக்காக இருக்கட்டும், சரிங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போர்க்கப்பல்களை தயாரிக்கிறாங்க. அதுவுமே இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தான் நம்ம பார்க்குறோம். போர்க்கப்பல்கள் மட்டும் கிடையாது, ட்ரோன் தயாரிக்கிறாங்க, ஹெலிகாப்டர்ஸ் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு இதெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம வெளிநாட்டு வாங்குகிறோம். ரஃபேல் போர் விமானங்கள்லாம் பிரான்ஸ்லேருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்தது சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப தூரம் விண்வெளியில் நடந்த ஒரு வீராங்கனை.
இப்போ 3 முறை விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தாங்க. நிச்சயமாக போலீஸ் எக்ஸாமில், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் சுனிதா வில்லியம்ஸை பற்றி கொஸ்டின் இல்லாமல் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்க்கவே முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி என்ன சார் ரொம்ப முக்கியமானவங்க இவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இவங்க வந்து விண்வெளியிலேருந்து சரிங்களா, விண்வெளியிலேருந்து பூமிக்கு திரும்புவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, நிறைய வேண்டுதல்கள், நிறைய பிரார்த்தனைகள், எவ்வளோ பேர் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வெற்றிகரமாக விண்வெளியிலேருந்து தரையிறங்கிடணும், நம்ம பூமிக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா. அப்போ அவங்க போன அந்த விண்கலம்ன்றது பழுதாக இருந்துச்சு. டிராகன் விண்கலம் அப்படின்றது மூலமாக தான் அவங்க வெற்றிகரமாக பூமிக்கு வந்து வராங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சுபன் ஷா சுக்லான்றவர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர். அப்போ இதையுமே நம்ம வந்து முக்கியமான கொஸ்டினாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுபன் ஷா சுக்லா ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்ணுக்கு வந்து மனிதர்களை அனுப்ப போகிறாங்க இல்லையா, அந்த 4 பேரில் ஒருத்தர் இந்த சுபன் ஷா சுக்லா. இப்போ மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஈக்களை வந்து அனுப்பி சோதனை செய்யறதுக்கு இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்கு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அடுத்தா GSAT-2 அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்களுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ பாருங்கள், 2G இருந்துச்சு, அடுத்தா 3G வந்துச்சு, இப்போ 4G நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்து 5Gக்கு மாறிட்டோம். அப்போ இந்தியாவில் இப்போ அதிவேகமான இணையதளம்னு சொல்லும்போது 5G அப்படின்றது பயன்பாட்டில் இருக்குது. போன பிசியில் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் இதுதான், ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த GSAT-2 அப்படின்றது எதுக்காக விண்ணில் செலுத்துகிறாங்க, இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்துது எதுக்காகனா, இந்தியாவில் அதிவேகமான இணையதள வசதி கிடைக்கணுன்றதுக்காக விண்ணில் செலுத்துது. அப்போ அதை வந்து நம்ம கொஸ்டினாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் அறிஞர்கள் அவங்களுடைய முக்கியமான பங்களிப்பை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதையுமே நம்ம கொஸ்டினில் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. மயில்சாமி அண்ணாதுரையாக இருக்கட்டும், வீரமுத்துவேலாக இருக்கட்டும் சரிங்களா. இப்போ வந்து வி நாராயணன் அப்படின்ற இஸ்ரோவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம தமிழகத்தை சார்ந்தவர், ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் சரிங்களா. நம்ம கிளாஸ்குள்ளார போகலாம். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக இருக்க போகுது. இருந்தாலும் வரக்கூடிய அரை மணி நேரம் நீங்கள் பாருங்கள். இந்த தலைப்பு ஓரியன்டாக சரிங்களா 2025 இந்த மாதம் வரைக்குமே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் சரிங்களா. இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் இதை பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 நடப்பு நிகழ்வுகள் மொத்தமாக ஒரு தொகுப்பாக கொடுத்துட்றோம். அது ஒரு 1 hour கிளாஸ் இருக்கும். அதை ஒட்டுமொத்தமாக பாருங்கள். அதில் வந்து பெருமையான கேள்விகள் எல்லாமே இதில் வந்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. பாரத ரத்ன விருதை பற்றி பார்த்துருப்பீங்க. அடுத்த 2023-24 நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன் 2023-24 நடந்த நிகழ்வாக இருந்தாலும் 2025 அதை பற்றி பேசுவாங்க. அப்போ அதை கொஸ்டினாக உங்களுக்கு எடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பெரும்பான்மையான கேள்விகள்னு சொல்கிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கூட ட்ராவல் ஆகுங்க. இந்த முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது 2025 நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா. அதில் வந்து பெரும்பான்மையான கேள்விகள் நம்ம பார்த்தது தான் அப்படியே திரும்பவும் ரிவிஷன் பண்ணுவோம் சரிங்களா. சரி, ஓகே, நம்ம கிளாஸ்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஸ்ரோவை பற்றிய சில தகவல்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அறிவியல் அப்படின்னு சொல்லும் பொழுதே இஸ்ரோவுடைய பங்களிப்பு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அறிவியல் கண்டுபிடிப்புகள் எடுத்துட்டாலே இஸ்ரோவுடைய பங்களிப்பு தான். பாருங்கள், இஸ்ரோன்னு சொன்னோம்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தான் இஸ்ரோ இல்லையா. இது எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1969 தொடங்கப்பட்டது. இதனுடைய முதல் தலைவர் விக்ரம் சாராபாய் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்லேயுமே படிச்சிருப்பீங்க. அப்போ இஸ்ரோவை பற்றி நீங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இதிலிருந்து தான் தெரிஞ்சுக்கணும். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விக்ரம் சாராபாயை இந்திய விண்வெளி திட்டத்துடைய தந்தைன்னு சொல்கிறோம். இவருடைய பேரில் ஒரு விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்றது அமைந்திருக்கு. அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த விண்வெளி ஆய்வு மையங்கள் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பாருங்கள், இஸ்ரோவுடைய தலைமையகம் பெங்களூரில் இருக்கும். ஆனால் இஸ்ரோவுடைய முதன்மையான ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குது சரிங்களா? சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. அப்போ பெங்களூருன்றது கர்நாடகாவில் இருக்குது. அப்போ ஸ்ரீஹரிகோட்டான்றது ஆந்திராவில் இருக்குது சரிங்களா. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இது வந்து கன்ஃபியூஷன் ஆகும் சரிங்களா. இஸ்ரோவுடைய தலைமையகம் அப்படின்னா பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்குது சரிங்களா. அதனுடைய முதன்மையான ராக்கெட் ஏவுதளம் அப்படின்றது எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. சதீஷ் தவான் விண்வெளி மையம் அப்படின்றது தான் சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள், இஸ்ரோவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரோஹிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ரக ராக்கெட்டெல்லாம் ஏவறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ரோஹிணின்னு சொல்லக்கூடிய சிறிய ரக ராக்கெட்டை வந்து முதல்ல அந்த குலசேகரப்பட்டினம் இஸ்ரோவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் இதிலிருந்து ஏவப்பட்ட ஒரு சிறிய ரக ராக்கெட் எதுனா அந்த ரோஹிணி அப்படின்றது தான். அப்போ இந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ஏவுதளம் இஸ்ரோவுடையது. இங்கே சிறிய ரக ராக்கெட்டை தான் ஏவறதுக்கு பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975
ஏவப்பட்டது. அப்போ சோவியத் யூனியன் ரஷ்யாவுடைய உதவியுடன் இது வந்து ஏவப்படுது. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்லையுமே உங்களுக்கு இருக்குது, தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸ்டாட்டிக் ஜிகேவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழகத்தில் இஸ்ரோ இருக்கா அப்படின்னா இருக்குது. அதோடைய தலைமையகம் தமிழகத்தில் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா மகேந்திரகிரி மலையில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இஸ்ரோ எங்கே இருக்குது? தமிழகத்தில் மகேந்திரகிரி மலையில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி மலையில் இருக்குது. அடுத்தா பாருங்கள், இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்டு 1980 ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் 1975 ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டதுன்னு சொல்லி. அது வந்து ரஷ்யாவுடைய உதவியுடன் தயாரிக்கப்பட்டது. இது வந்து பாருங்க நம்ம இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்டது. 1980 ஏவப்பட்டது. பேர் வந்து ரோஹிணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான ஏவுகணைகளை நம்ம பார்க்குறோம். பாருங்க, அக்னி அப்படின்ற பேர்ல ஏவுகணை இருக்கு. சரிங்களா? பிருத்வி அப்படின்ற பேர்ல இருக்கு, ஆகாஷ்ன்ற பேர்ல இருக்கு, திரிசூல் இருக்கு, பிரம்மோஸ் அப்படின்ற பேர்ல இருக்கு. இந்த பிரம்மோஸ் அப்படின்ற ஏவுகணை நம்ம உள்நாட்டிலே தயாரிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி கூட செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம். அடுத்தா பார்த்தோன்னா அஸ்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை. அப்போ இதெல்லாம் நம்ம இந்தியாவுடைய மிக முக்கியமான ஏவுகணைகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கங்க. அப்போ இஸ்ரோவை பற்றின விஷயங்கள் இதுதான். ஓவராலாக நீங்கள் இஸ்ரோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததாக சில முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தேசிய அறிவியல் நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது. தேசிய அறிவியல் நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது யாருடைய நினைவாக அப்படின்னா ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டதுடைய நினைவாக. சரிங்களா? பாருங்க, சர் சி ராமன் அப்படின்றவர் தான் அந்த ராமன் விளைவை கண்டுபிடிக்கிறார். அவருடைய நினைவாக பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது? பிப்ரவரி 28. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஸ்ரோவுடைய புதிய தலைவராக தமிழகத்தை சார்ந்த வி நாராயணன் அப்படின்றது நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் இஸ்ரோவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், கைலாச வடிவ சிவன் அப்படின்றவரும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி மயில்சாமி அண்ணாதுரை பார்த்துருப்போம், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அப்போ இஸ்ரோவுடைய தலைவர்களாக தங்களுடைய மிக முக்கிய பங்களிப்பை தமிழர்கள் வந்து ஆற்றியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடைய செயற்கைக்கோளான ஸ்ரோவா 3 அப்படின்றது விண்ணில் ஏவப்படுது. சரிங்களா? ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் PSLV C59 அப்படின்ற ராக்கெட்டோடைய உதவியின் மூலமாக இஸ்ரோ வந்து விண்ணில் ஏவுது. யாருடைய ராக்கெட் அப்படின்னா ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடைய ராக்கெட்டை வந்து விண்ணில் வந்து ஏவுறாங்க. இது எதுக்காக விண்ணில் செலுத்தப்படுதுன்னா சூரியனுடைய மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்யறதுக்காக இதை வந்து அனுப்புகிறாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. இஸ்ரோ அப்படின்னு சொல்லும்பொழுது சரிங்களா, ஒரு ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடைய ஒரு செயற்கைக்கோளை நம்ம அந்த அனுப்புகிற அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றது தான் இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக பாருங்கள், இந்திய இராணுவத்தில் அதிவேக கர்கா காமிகேஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோனை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அப்போ ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏன்னா தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய கூடாரங்கள் எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கண்காணிக்கிறதுக்காக ட்ரோன்லாம் அதிவேகமான ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க நம்ம இந்திய இராணுவத்தில். இப்போ பாருங்கள், கர்கா காமிகேஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் நம்ம இராணுவத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பேன்னா கர்கா காமிகேஸ் ட்ரோன்ற வார்த்தை இருக்காது. இந்த கர்கா காமிகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடன் தொடர்புடையது? அதிவேக ட்ரோன், இல்லை போர்க்கப்பல், சரிங்களா, இல்லை விமானம், போர் விமானம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்ததாக புற்றுநோய்க்கான தடுப்பூசி மருந்தினை கண்டுபிடித்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான தடுப்பூசி மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ நாசா கூட்டு திட்ட பயிற்சியோடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய கனவு திட்டமாக நம்ம பார்க்குறோம். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். சரிங்களா? வயோதி மித்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ரோபோ வந்து இந்த திட்டத்து கூட தொடர்புடையது தான். பாருங்கள், ஆக்சிம் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை, அதாவது பயிற்சி. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா நம்ம ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோவும் நாசாவும் கூட்டு பயிற்சி செய்கிறாங்க. அதுதான் அந்த ஆக்சிம் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பயிற்சியோடைய பேர் ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அப்போ பாருங்கள், மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இந்த திட்டம் 2025 அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்தை 2026க்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் தனியார் இராணுவ விமான உற்பத்தி ஆலையை குஜராத்தில் வந்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. சரிங்களா? அப்போ இராணுவ விமான உற்பத்தி ஆலை, சரிங்களா, தனியாருது. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தா பாருங்கள், வேற்று கிரக ஆராய்ச்சி மையத்தினை லடாக்ல இஸ்ரோ தொடங்கியது. இந்தியாவின் முதல் விண்வெளி சூழல் ஆய்வு திட்டம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், வேற்று கிரக ஆராய்ச்சி இஸ்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு இல்லையா?
இப்போ வேற்று கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக லடாக்ல வந்து ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை வந்து இஸ்ரோ வந்து தொடங்குது. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையுது. சரிங்களா, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. எங்கன்றதான் உங்களுக்கு கொஸ்டின் பாருங்கள். ஒடிசாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவு. சரிங்களா, அப்போ இந்த அப்துல் கலாம் தீவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏவுகணையாக இருந்தாலும் மேக்ஸிமமாக சோதனை செய்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. அந்த தீவுக்கு பேர் அப்துல் கலாம் தீவு. அப்துல் கலாம் தீவு எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒடிசா. அப்போ ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வந்து சோதனை செய்கிறாங்க. அது வந்து வெற்றியாக மாறுது. அடுத்து பாருங்கள், ஆழ்கடலுக்குள் மனிதர்களை அனுப்பும் சமுத்திரராயன் திட்டம் மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சமுத்திரராயன் திட்டம் அப்படின்றது எதனுடன் தொடர்புடையதுன்னா ஆழ்கடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆய்வு செய்வதற்கான திட்டம் தான் இந்த சமுத்திரராயன் திட்டம். அடுத்தது பாருங்கள், வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் சுக்கரயான் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் வந்து ஏவ உள்ளது. அப்போ பாருங்கள், 2028 வந்து ஏவறாங்க. இந்த வீனஸ் ஆர்பிட்டர் திட்டம் சுக்கரயான் 1ன்றது எந்த கோளை வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு அப்படின்னா வெள்ளிக்கோளை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். வெள்ளிக்கோளை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். நம்ம இதில் வந்து வியாழன்னு சொல்லி தவறுதலாக கொடுத்துருக்குறோம், அதை வந்து திருத்திக்கங்க. அடுத்து பாருங்க, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் டெல்லியில் இருந்து, சரிங்களா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்படுது. சரிங்களா, இயக்க உள்ளது. அப்போ நாட்டுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா, இந்த இந்த முதல் ஹைட்ரஜன் ரயில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த புல்லட் ரயிலுமே நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. புல்லட் ரயிலும் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய மிக வேகமான ரயிலாக இருக்கக்கூடியது எது? வந்தே பாரத் ரயில் அப்படின்றது தான். வந்தே பாரத் ரயில் அப்படின்றது தான் இந்தியாவுடைய மிக வேகமான ரயிலாக இருக்குது. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். வந்தே பாரத் ரயில், இந்த ஹைட்ரஜன் ரயில், இந்த மாதிரி இந்தியாவுடைய மிகவும் உயர்ந்த ரக ரயில் பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்பேஸ் வாக் சென்ற முதல் மனிதர் ஐசக் மேன் அப்படின்றவர் தான். இவர் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. அடுத்தது சந்திரயான் 4 திட்டத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சந்திரயான் 4 திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிலவிலிருந்து பாறைகள் மண்ணை பூமிக்கு கொண்டு வந்து இங்கே ஆராய்ச்சி செய்கிறது தான் இதோடைய நோக்கம். சரிங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 ஆகிய 3 திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது. இதில் சந்திரயான் 2 மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகிருக்கும், மற்ற 2மே சக்ஸஸ் ஆகிடுச்சு. நிலவுடைய தென் துருவத்தை முதல்ல நம்ம இந்தியா அடைவதற்கு காரணமானது இந்த சந்திரயான் 3 திட்டம். இப்போ சந்திரயான் 4 திட்டத்தின் மூலமாக நிலவிலிருந்து பாறைகள் மற்றும் மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டம் எந்த கோளை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு அப்படின்னா வெள்ளிக்கோள். சரிங்களா, அங்கே வியாழன்னு சொல்லி கொடுத்துருக்கு, இதை வந்து கரெக்ஷன் பண்ணிங்க, வெள்ளிக்கோள். சரிங்களா, அடுத்ததாக பாருங்கள், நாகஸ்திரா 1 என்பது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தற்கொலை படை ட்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்திய ராணுவத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அப்போ நாகஸ்திரா 1ன்றது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். தற்கொலை படை ட்ரோன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரோன் பார்த்தோம், இப்போ ஒரு ட்ரோன் பார்க்குறோம். அப்போ ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவத்தில் வந்து சேர்த்துட்டு இருக்கிறோம். அப்போ டெக்னாலஜிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வரோம். அடுத்து பாருங்கள், அக்னிபான் ராக்கெட் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. ஏன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அக்னிபான் சார்பெட் அப்படின்ற பெயரில் இது வந்து அழைக்கப்படுது. அக்னிபான் ராக்கெட் திட்டம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவில் எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். தொடர்ச்சியாக வந்து முதலிடத்தில் இருக்கிறோம். 2022, 2023, சரிங்களா, 2024 ஆகிய 3 வருஷமும் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் முன்னணி வகிக்கிறது. இதற்கு முன்பு வந்து பார்த்தோன்னா கர்நாடகா இருந்துச்சு. இப்போ நம்ம தொடர்ச்சியாக 3 வருஷமாக நம்ம தான் இருக்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மிக வேகமாக போகக்கூடிய ரயில் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ரயில். வந்தே பாரத் ரயில். அப்போ இந்தியாவில் மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னா விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ரயில். சரிங்களா, அடுத்தது ஹைட்ரஜன் ட்ரெயின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது புல்லட் ட்ரெயின்லாம் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, ஹைட்ரஜன் ரயில் கொண்டு வர போகிறாங்க, புல்லட் ரயில் கொண்டு வர போகிறாங்க. எல்லாமே வந்து டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ் தான். மிக நீளமான ரயில் மேடை பாருங்கள், மிக நீளமான ரயில் மேடை ஹூப்ளி கர்நாடகாவில் இருக்குது. சரிங்களா,
இந்தியாவில் மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ரயில் பார்த்தோம், விவேக் எக்ஸ்பிரஸ். அப்போ இந்தியாவின் மிக வேகமான ரயில் பார்த்தோம், வந்தே பாரத் அப்படின்றது. அப்போ இந்த ஹூப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நடைமேடை தான் மிக நீளமான ரயில் நடைமேடை. அடுத்து பாருங்க, ஸ்பேஸ் எக்ஸ் என்பது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய சிஓவாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. சிஇஓவாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலான் மஸ்க் அப்படின்றவர் தான் இதோடைய சிஇஓவாக இருக்கிறார். அப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஒரு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம், அமெரிக்க நாட்டை சார்ந்த விண்வெளி ஆய்வு நிறுவனம் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸ்டார்லிங்க் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் அனுப்பியிருப்பாங்க. ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணது யாருன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் தான். அடுத்து பாருங்க, நம் நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை 2019 அறிமுகமானது. அப்போ நம்ம நாட்டோடைய மிக வேகமான ரயில் வந்தே பாரத் ரயில்னு பார்த்தோம். அது முதல்ல எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2019 டெல்லி முதல் வாரணாசி வரை இயக்கப்பட்டது. இதெல்லாம் பொது அறிவில் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆகஸ்ட் 23 ரொம்ப முக்கியமான ஒரு தினம் இது. ஆகஸ்ட் 23 சரிங்களா? நம்ம இந்த ஆகஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தினம். காரணம் என்ன? சந்திரயான் 3 நிலவுடைய தென்துருவத்தில் தரையிறங்கிய தினம். அந்த தரையிறங்கிய பகுதிக்கு பேர் என்னன்னா சிவசக்தி முனையம். சிவசக்தி முனையம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, சந்திரயான் 2 அப்படின்றது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது அடையாளத்தை பதிச்ச இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா த்ரங்கா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த்ரங்கா பாயிண்ட் அது சிவசக்தி பாயிண்ட்டு, இது த்ரங்கா பாயிண்ட். அது தெரிஞ்சு வச்சுக்கங்க. சும்மா இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கங்க. ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணைகள். இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இது பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தயாரித்தது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க, இந்த பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து பாருங்க, சர்வதேச விண்வெளி தளத்திற்கு செல்லக்கூடிய இந்தியர்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, சர்வதேச விண்வெளி தளத்திற்கு சென்ற இந்தியர் யாருன்னா சுபன் ஷா சுக்லா. அவ்வளோதான் கொஸ்டின். சுபன் ஷா சுக்லா அப்படின்ற ஒரு விண்வெளி வீரர் அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? இந்த திட்டத்துக்காக 2 பேரை தேர்வு செஞ்சிருப்பாங்க. சுபன் ஷா சுக்லா, அடுத்தது பிரசாந்த் பாலகிருஷ்ணன் சொல்லி 2 பேரை தேர்வு செஞ்சிருப்பாங்க. சுபன் ஷா சுக்லா தான் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர். அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்த திட்டம் சரிங்களா, இந்த சர்வதேச விண்வெளிக்கு போகக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகம் முழுவதும் இருந்தோம் நிறைய விண்வெளி வீரர்களை அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம இந்தியாவோட சார்பாக சுபன் ஷா சுக்லா பங்கேற்றார். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த திட்டத்தை இஸ்ரோ, நாசா, ஆக்சியம், ஸ்பேஸ் எக்ஸ் இதெல்லாம் இணைந்து செயல்படுத்தின ஒரு திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது. அடுத்து நம்பி நாராயணனை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்பி நாராயணன் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அப்துல் கலாம் விருது. அப்துல் கலாம் விருது அப்படின்றது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். சந்திரயான் 3 மிஷனுடைய திட்ட இயக்குனரான வீரமுத்துவேலுக்கு கொடுக்குறாங்க. வீரமுத்துவேல் அப்படின்றவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர், நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். இவர் தான் திட்ட இயக்குனராக இருக்கிறாரு. அப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டின். சரிங்களா? இது உங்களுடைய புரிதலுக்காக கொடுத்துருக்கிற ஒரு கொஸ்டின், படித்து பார்த்துக்குங்க. அடுத்தா பாருங்க, விக்யான் குழு விருது. விக்யான் குழு விருது அப்படின்னு சொல்லும்பொழுது குடியரசுத் தலைவர் தான் கொடுக்குறாரு. விக்யான் குழு விருதுன்றதை குடியரசுத் தலைவர் தான் கொடுக்குறாரு. அப்போ நாட்டுடைய மிக உயர்ந்த விருதுகளை வழங்குபவர் யாரு? நம்ம நாட்டுடைய தலைவர், குடியரசுத் தலைவர். சரிங்களா? நம்ம இந்திய தேசத்துடைய அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விக்யான் குழு விருதை கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா சந்திரயான் 3 குழுவிற்கு கொடுக்குறாரு. சந்திரயான் 3 அப்படின்றது நிலவுடைய தென்துருவத்தை வெற்றிகரமாக அடையுது. ஆகஸ்ட் 23 அன்று அது வெற்றிகரமாக நிலவுடைய தென்துருவத்தில் தரையிறங்குது. அது தரையிறங்கிய இடத்தை சிவசக்தி முனையம்னு சொல்கிறோம். தரையிறங்கிய நாளை தேசிய விண்வெளி தினமாக நம்ம கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டு. அப்போ அந்த ஈவெண்ட்டை செஞ்சு கொடுத்த அந்த குழுவுக்கு விக்யான் குழு விருது அப்படின்ற விருதை கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ மத்திய அரசு அப்படின்றது இந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் பாராட்டுறதுக்காக மிக முக்கிய விருதுகளை எல்லாம் அறிவிச்சது இல்லையா? அதில் ஒரு விருது தான் அந்த விக்யான் குழு விருது அப்படின்றது. சரிங்களா? அடுத்து பாருங்க, சந்திரயான் 3 அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, ஹைப்ரிட் ராக்கெட் ரூமி 1 அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ராக்கெட் இது. இந்த ரூமி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் இந்தியாவுடைய முதல் மறுபயன்பாட்டு ராக்கெட். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததாக நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய கப்பல்களை எல்லாம் நம்ம இந்திய தேசன்றது தயாரித்து நம்மளுடைய இராணுவத்தை பலப்படுத்திட்டு இருக்குது. அந்த வகையில் ஐஎன்எஸ் ஹரிஹந்த் அப்படின்ற ஒரு கப்பல். சரிங்களா? இது உள்நாட்டில் தொழில்நுட்பத்தினால வடிவமைக்கப்பட்ட அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க.
இது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தயார் செய்யப்பட்டது. அப்போ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முழுமையான அணுசக்தி கப்பல் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஐஎன்எஸ் ஹரிஹந்த் வந்து சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுடைய வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஐஎன்எஸ் ஹரிஹந்த், சரிங்களா, ஐஎன்எஸ் ஹரிதாமன் அப்படின்றது, சரிங்களா, ஹரிதாமன் அப்படின்றது. அடுத்தது இந்த 2 கப்பல்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட அணுசக்தி கப்பல்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மங்கள்யான் திட்டத்தை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை படித்து வச்சுக்கங்க, நம்மளுடைய ஸ்கூல் புக்லையுமே இருக்குது. தேசிய அறிவியல் விருது பாருங்க, இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். தேசிய அறிவியல் விருது, நாட்டின் முதல் தேசிய அறிவியல் விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கு. சரிங்களா, 2025 தான் தேசிய அறிவியல் விருதுகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. முதல்ல அறிவியல் அறிஞர்களை சிறப்பிக்கும் வகையில் இந்த விஷயத்தை வந்து மத்திய அரசு செஞ்சுருக்கு. சரிங்களா, நாட்டின் முதல் தேசிய அறிவியல் விருதுகள். இது எந்தெந்த தலைப்பில் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, விஞ்ஞான் ரத்னா விருது அப்படின்றது. அப்போ அறிவியல் அறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது எதுனா விஞ்ஞான் ரத்னா விருது. இதை முதல்ல பெற்றவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. சரிங்களா, பாருங்க, விஞ்ஞான் ஸ்ரீ விருது, விஞ்ஞான் யுவா, சரிங்களா, விஞ்ஞான் குழு விருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுத்துருக்கிற விருதுகளுடைய பெயர்கள். இந்த 4 பிரிவுகளில் விருதுகளை வந்து கொடுத்துருக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க. நாட்டின் மிக உயரிய அறிவியல் துறைக்கு வழங்கக்கூடிய விருதாக விஞ்ஞான் ரத்னா விருதை நம்ம பார்க்குறோம். நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருதை கோவிந்தராஜ பத்மனுக்கு கொடுக்குறாங்க. இவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா உயிரி வேதியியல் வல்லுநர் அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்தா பாருங்க, விஞ்ஞான் ஸ்ரீ விருது 13 பேருக்கு, விஞ்ஞான் யுவா விருது 18 பேருக்கும், விஞ்ஞான் குழு விருது அப்படின்றது நம்ம சந்திரயான் 3 திட்டக்குழுவுக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த குழுவுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்த தேசிய தொழில்நுட்ப தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். மே 11 வந்து நம்ம தேசிய தொழில்நுட்ப தினமாக சொல்கிறோம். தேசிய அறிவியல் தினம்ன்றது பிப்ரவரி 28. சரிங்களா, அப்போ சர் சி வி ராமனை சிறப்பிக்கும் வகையில் பிப்ரவரி 28 நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். தேசிய விண்வெளி தினம்ன்றது ஆகஸ்ட் 23. நம்ம சந்திரயான் 3 தரையிறங்கிய தினம், நிலவுடைய தென்துருவத்தில் தரையிறங்கிய தினத்தை சிறப்பிக்கும் வகையில் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்தது சாங்கோ 6 விண்கலம் நிலவில் தரையிறங்கியது. இதை தரையிறக்கிய நாடு சீனா. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சந்திரயான் 3 மூலம் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 3வது முறையாக விண்வெளிக்கு சென்றார் இந்திய வம்சாவளியை சார்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க விண்வெளியில் நீண்ட தூரம் பயணித்த ஒரு வீராங்கனை. சரிங்களா, இவங்க வந்து பூமிக்கு திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த விண்கலம்ன்றது பழுதடைஞ்சிருச்சு, திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. நிறைய வேண்டுதல்கள், நிறைய பிரார்த்தனைகள் அவங்க வெற்றிகரமாக பூமிக்கு வரணும்னு சொல்லி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிராகன் விண்கலம் அப்படின்ற விண்கலத்துடைய உதவியோட பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பினாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஈவெண்ட்டாக பார்க்குறோம். அப்போ சுனிதா வில்லியம்ஸை பற்றி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அடுத்ததாக பாருங்கள், இஸ்ரோவுடைய அடுத்தடுத்த விண்கல திட்டங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, சந்திரன், செவ்வாய், சூரியனை தொடர்ந்து இஸ்ரோ வெள்ளி கிரகத்துக்கு விண்கலனை அனுப்ப இருக்குது. இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. சந்திரன், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் எங்கே ஆய்வை தொடங்க போகிறாங்க? வெள்ளி கிரகம். சுக்கரயான் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய போகிறாங்க. சரிங்களா, இதான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்து பாருங்கள், செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் உருவாக்கப்பட்ட புஷ்பக் ராக்கெட் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்த மாதிரி ராக்கெட்லாம் எங்கே சோதனை செய்வாங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவில் தான் சோதனை செய்வாங்க. அப்போ அப்துல் கலாம் தீவு எங்கே இருக்குதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ புஷ்பக் ராக்கெட் அப்படின்றது நம்மளுடைய மறு பயன்பாட்டு ராக்கெட். சரிங்களா, அப்போ விண்ணுக்கு செலுத்துகிறோம், திரும்ப பூமிக்கே வரக்கூடிய மறு பயன்பாட்டு ராக்கெட். ஏன்னா ராக்கெட்லாம் நம்ம லான்ச் பண்ணால் நிறைய கோடிக்கணக்கில் செலவாகுது இல்லையா, நம்ம பொருளாதாரம் வந்து ரொம்ப அதிகமாக சேதாரமாகுது. அதனால் ராக்கெட்டை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவுடைய முதல் மறு பயன்பாட்டு ராக்கெட்டை தான் புஷ்பக் ராக்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த GSAT-2 இந்த திட்டத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த திட்டத்தை வந்து இஸ்ரோ வந்து செயல்படுத்துது. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் அதிவேக இணையதள சேவை அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்தியாவுடைய முக்கியமான விண்வெளி திட்டங்கள் 2023 வந்து நம்ம பார்க்குறோம். ஆதித்யா L1 அப்படின்றது சூரியனுடைய மேற்பரப்பு ஆராய்ச்சிக்கானது. ககன்யான் திட்டம்ன்றது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். சரிங்களா, நிலவுடைய அந்த வடிவமைப்பு, நிலவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின ஒரு ஆர்வத்தால் நம்ம செயல்படுத்தின திட்டம் தான் சந்திரயான் 1. நிலவில் என்ன தான் இருக்குது, நிலவில் தண்ணி இருக்கா, என்ன இருக்குது, அதனுடைய பாறை அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செயல்படுத்தின திட்டம் தான் சந்திரயான் 1. அதனை தொடர்ந்து சந்திரயான் 2 வந்து நம்ம செயல்படுத்துகிறோம், நிலவுடைய தென்துருவத்தை போய் அடையணும்னு சொல்லி. அது ஃபெயிலியர் ஆகிடுது. அதனை தொடர்ந்து சந்திரயான் 3 வந்து நம்ம செயல்படுத்துகிறோம். சரிங்களா, இது வந்து சக்ஸஸ் ஆகுது 2023. சரிங்களா, ஆகஸ்ட் 23, 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3
வெற்றிகரமாக நிலவுடைய தென் துருவத்தில் தரையிறங்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய ராக்கெட் பெண் அப்படின்னு சொல்லி ரிது கரிதால் ஸ்ரீவஸ்தாவை நம்ம சொல்கிறோம். சந்திரயான் 1 பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 22, 2008 நிலவில் தண்ணி இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யறதுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தோட திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை கையருகே நிலா அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். சந்திரயான் 2 அப்படின்னு சொல்லும்போது ஜூலை 22, 2019 செயல்படுத்தப்பட்ட திட்டம். வனிதா முத்தையா அப்படின்றவங்க தான் என்னுடைய திட்ட இயக்குனராக இருந்திருப்பாங்க. அப்போ வந்து இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா கைலாஷ வடிவ சிவன் அப்படின்றவர் இருந்திருப்பார். அடுத்த சந்திரயான் 3 திட்டம், இதனுடைய திட்ட இயக்குனர் இருந்தவர் வீரமுத்துவேல் அப்படின்றவர். இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக வெற்றி அடையுது. சந்திரயான் 2 வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்து ஆதித்யா L1 திட்டத்துடைய திட்ட இயக்குனராக நிகர் ஷாஜி அப்படின்றவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான திட்டங்களா நம்ம இஸ்ரோவுடைய திட்டங்களை பார்க்குறோம். சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் லித்திய படிமங்கள் எங்கே கிடைக்குது அப்படின்னா காஷ்மீரில் கிடைக்குது, ஜம்மு காஷ்மீரில் கிடைக்குது. இந்த லித்திய படிமங்கள் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா பேட்டரி செய்யறதுக்குலாம் ரொம்ப முக்கியம். வெள்ளை தங்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்றது தான் இந்த கனிமம் லித்தியம். இது வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் இருக்குன்னு சொல்லி. அடுத்ததாக ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பப்படும் அரை மனித ரோபோவுடைய பெயரான வயோமித்ரா. அடுத்து பாருங்க, அறிவியல் கண்டம் என்று அழைக்கக்கூடிய அண்டார்டிகாவில் இந்தியா வந்து அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள்லாம் நிறுவி இருக்கு இல்லையா? பாருங்க, தஷன், கங்கோத்ரி, மைத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு. அதனை தொடர்ந்து 3வதாக பாரதி அப்படின்ற பெயரில் அறிவியல் ஆராய்ச்சி மையங்களை வந்து செயல்படுத்த போறாங்க. சரிங்களா? இஸ்ரோவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா குலசேகரப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. இதை நம்ம பார்த்தோம். சிறிய வகை ராக்கெட் எல்லாம் ஏவுறதுக்காக இதை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, ஏஐ அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஓஆர் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்களா, கியூஆர், இது ஓஆர் கிடையாது, கியூஆர் கோட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்றது தான் கியூஆர் கோடு. விபிஎன் அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கு. யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. பிஹெச்ஐஎம் அப்படின்னு சொன்னால் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படின்றது. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கவாச் கருவி. அப்போ 2 ரயில்கள் நேருக்கு நேராக மோதுவதை தடுக்கக்கூடியது அந்த கவாச் கருவி அப்படின்றது. இதை பற்றிலாம் நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு 2 ட்ரெயின்கள் நேருக்கு நேராக மோதி மிகப்பெரிய ஒரு விபத்துன்றது நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பற்றி நிறைய அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி நம்மளுடைய அறிவியல் துறைன்றது வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக டிஆர்டிஓவிலிருந்து இந்த கவாச் தொழில்நுட்பத்தை பற்றி நிறைய நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம திரும்ப கொடுத்துருக்குறோம். அடுத்து பாருங்கள், ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை பெரம்பூரில் இருக்குது. அப்போ இந்த பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் தான் வந்தே பாரத், ஹைட்ரஜன் ரயில், புல்லட் ரயில், இந்த மாதிரி நவீன ரயில்களுடைய பாகங்களை எல்லாம் எங்கே தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க? இந்த பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை தான் தயாரிக்கிறாங்க. இது நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக ரொம்ப நாள் பேசப்பட்ட ஒரு விஷயம். இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். போன பிசியில் கேட்ட கொஸ்டின் இது. அடுத்து பாருங்கள், வீர சவார்கர் விமான நிலையம் எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபர் தீவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியா வியட்நாமுக்கு ஐஎன்எஸ் கிர்பான் அப்படின்ற போர்க்கப்பலையே பரிசாக கொடுக்குது. இப்போ இந்தியா வந்து ஒரு நாட்டுக்கு தன்னுடைய போர்க்கப்பலை பரிசாக கொடுத்ததுன்றது 2023 நடந்த ஒரு விஷயம் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்த்துக்குங்க. யூக்ளிட் விண்கலம், சரிங்களா, யூக்ளிட் அப்படின்ற விண்வெளி தொலைநோக்கியை விண்ணுக்கு அனுப்பியது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். சரிங்களா? யூக்ளிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி தொலைநோக்கியை வந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இது எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா அண்டங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக அனுப்புகிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவுடைய ஏவுகணை நாயகன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்போ இன்றைக்கி நம்ம மிக முக்கியமாக இந்தியாவுடைய அறிவியல் வளர்ச்சியை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ எல்லா துறையிலையுமே நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? இது வந்து உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் பயணியுங்கள். உங்களுடைய வெற்றி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. சரிங்களா? இருக்கக்கூடிய காலத்தில் பயம் இல்லாமல் படிங்க, நிச்சயமாக வந்து வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ.